வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று மேஷம் முதல் மீனம் வரை ராசிகளுக்குடைய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் செல்வது மேஷ ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியுடனும் அதிக கிரகங்களுடனும் தொடர்பாக இருப்பது. நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பிரயாணங்களில் கவனம், விரயங்களில் கவனம், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உணவில் அதிக அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் இவர்களும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீச்ச நிலையில் உள்ள செவ்வாய் கிரகமும் அந்த 3ஆம் வீட்டிற்குடைய சந்திரன் 7ஆம் வீட்டில் மீண்டும் நீச்ச நிலையில் இருப்பது. எதிரில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் சற்று கவனமாக பழக வேண்டும். புதிய அறிமுகங்களில் சற்று எச்சரிக்கை தேவை. எந்த முயற்சிகளிலும் நின்று நிதானமாக இருப்பது நன்மை. வண்டி வாகனங்களிலும் இன்று கவனமாக இருக்க வேண்டும். பிடிவாதம் தவிர்க்க வேண்டும். குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்ட வேண்டாம். கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது. மிதுன ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பது பணியில் நல்ல உயர்வான நிலையாக இருக்கும். பணி அதிக பணிச்சுமையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கலாம். உணவில் சற்று அதிக கவனம் தேவை. உணவில் உள்ள தேவையில்லாத குழப்பத்தினால் ஆரோக்கிய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். தாயார் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய ராசிநாதன் 5இல் நீச்சமாக இருப்பதும் 5 செவ்வாய் இவர்கள் ராசியில் நீச்சமாக இருப்பதும் குழந்தைகள் விஷயங்களை பற்றிய சில முயற்சிகளும் அதை பற்றிய சில கவலைகளும் மனதில் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியான நிலை. இடமாற்றம், பிரயாணங்களால் ஆதாயம். கடகராசி ஜாதகர்களுக்கும் பிரயாணங்களால் ஆதாயம். வெளிநாட்டு விஷயங்களால் நன்மையான ஏற்றமான நிலையாக இருக்கும். தொழில் திருப்தியான வருமானத்தை இன்று கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி நீச்ச நிலையில் இருப்பதும் அந்த 12 சந்திரன் சுகஸ்தானத்தில் இருப்பதும் கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கான சில திடீர் மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. சில மருத்துவ விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். தொழில் லாபம் திருப்தி அளிக்கும். பணிக்கான தொழிலுக்கான அலைச்சல்கள் இன்று சற்று அதிகரிக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்ச நிலையில் இருப்பது பெரிய அளவிற்கு லாபங்களை இன்று எதிர்பார்க்க வேண்டாம். புதிய அறிமுகங்களில் சற்று நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும். புதிய அறிமுகங்களை நம்ப வேண்டாம். திடீர் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. தந்தைக்கான சில மருத்துவ விரயங்களாக ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது. திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி வாக்குவாதங்கள் அதிகம் ஏற்படலாம். சமாதானமாக செல்வது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். குழந்தைகளுடனும் சற்று விட்டு கொடுத்து செல்வது கன்னி ராசிக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கும் சந்திரன் 6ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது தொழில் பணி தொடர்பான நல்ல உயர்வான காலகட்டமாக இருக்கும். சிறப்பான லாபம் ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் நிதானமாக இருக்க வேண்டும். பேச்சில் எச்சரிக்கை அதிகம் தேவை. குழந்தைகளிடம் வாக்குவாதம் கூடாது. பணி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய பாதகாதிபதி நீச்ச நிலையில் உள்ள சந்திரனாக இருப்பது, ராசிநாதன் செவ்வாய் பாதகஸ்தானத்தில் நீச்ச நிலையில் இருப்பது மிக மிக அதிக அக்கறையுடன் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 5இல் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் அஷ்டமாதிபதி விரையாதிபதியான அதிக கிரகங்கள் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலை போல இருக்கிறது. பெண் தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை அளிக்கும். வீட்டில் உள்ள
பெண் தெய்வ வழிபாடு, ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது, அருகில் உள்ள கோயில்களில் பெண் தெய்வ சன்னதியில் விளக்கு வைத்து வழிபடுவது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய 12இல் உள்ள சந்திரன் தாயாருக்கு காரகன், அஷ்டமாதிபதி. இன்று வண்டி வாகனங்களில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்வது நன்மை. தாயாருடன் வாக்குவாதம் கூடாது. குழந்தைகளை குறிக்கக்கூடிய 5 கூடிய செவ்வாய் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமாக இருப்பது. குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அவர்களை சற்று எச்சரிக்கையாக இருக்கச் சொல்வது ரொம்ப முக்கியமான நிலை. தந்தைக்கும் சில மருத்துவ விரயங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை ஆரோக்கியம் அலட்சியம் கூடாது. மொத்தத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய ஆரோக்கியம், தாய் தந்தையருடைய ஆரோக்கியம், கணவன் மனைவி அவர்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடன் விட்டு கொடுப்பது, இது அனைத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் வருமானம், பணியில் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு லாபம். அடுத்து மகர ராசி நண்பர்களுக்கு 7 கூடிய சந்திரன் பாதகஸ்தானத்தில் நீச்சமாவது வாழ்க்கை துணைக்கு ஏதோ மன உளைச்சல், மனதில் ஒரு அழுத்தமான நிலையாக இருக்கும். கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். குடும்பத்தில் அனைவரும் மகர ராசியில் உள்ள நண்பர்களும் தன்னுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், குழந்தைகளோடு அனுசரித்து செல்வது, இதுபோன்று எல்லா விஷயங்களிலும் நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கும். பணியில் நல்ல ஏற்றமான காலகட்டம். பேச்சில் உணவில் நிதானம், அக்கறை தேவை. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பணியில் ஏற்றமான காலகட்டம். 6 கூடிய சந்திரன் 10இல் இருப்பது நீச்சமாக இருந்தாலும் சாரம் கொடுத்த கிரகங்கள், சனி கிரகம் எல்லாம் தனஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலை. ஆனால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உணவில் கவனம் தேவை. பேச்சில் சற்று எச்சரிக்கை தேவை. குடும்ப வாழ்வில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. உணவில் கவனம் தேவை. அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தை சீராக கொடுக்கக்கூடிய பணி வளர்ச்சி திருப்தி அளிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துவது மிக அவசியம். பணியில் வளர்ச்சி திருப்தி அளிக்கும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை.